close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. ஹலோ பயணம் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னொரு vlogல வந்து உங்களை சந்திக்கிறதுல. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம்னா அபுதாபியில் ஹாட் சிட்டியில் அல் ஹோசன் ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால் வந்து நூலகம், அதாவது கிட்ஸ் லைப்ரரி. அதாவது லைப்ரரி வந்து அடல்ட்ஸுக்கு வந்து இருக்கிற மாதிரி இங்கே வந்து அபுதாபியில் யுஏஇ கவர்மெண்ட் வந்து கிட்ஸுக்காண்டியே, அதாவது குழந்தைகளுக்காண்டியே ஒரு நூலகம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த நூலகத்துக்கு பேர் வந்து அல் ஹோசன் நூலகம், அதாவது அல் ஹோசன் கிட்ஸ் பப்ளிக் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்கு யாருனாலும் வரலாம். இது வந்து பிரத்யேகமாக குழந்தைகளுக்காண்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா அபுதாபியில் ஏர்போர்ட் ரோட்டில் மார்க் அண்ட் ஸ்பென்சருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காட்ட போகிறேன். யுஏஇ கவர்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு வந்து லைப்ரரி எந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம்.
close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. நாங்கள் வந்து இப்போ லைப்ரரிக்குள்ளே இருக்கோம். இப்போ நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கங்கிறத பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லைப்ரரி வந்து ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஓகேவா? இந்த லைப்ரரி கண்ட்ரோல் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அபுதாபி கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே ஃபுல்லாக அந்த சாஃப்டான கார்பெட்டை வச்சு ஃப்ளோரிங் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ஓடி ஆடி விளாட்றாங்களா, அதனால் வந்து அவங்க வந்து கீழே விழுந்தாலும் எதுவும் அடிபடாத மாதிரி சூப்பராக ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அதாவது இங்கே வந்து எல்லாமே அந்த ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு வசதியானவங்களோ வசதி கம்மியானவங்களோ ஏழை பணக்காரங்க எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் குழந்தைங்க வந்து இங்கே பழகிறது பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபெசிலிட்டி அப்படி அதை பேஸ் பண்ணி இங்கே பண்ணியிருக்காங்க. அதாவது வெளியில் போய் பெரிய லெவலில் வந்து, அதாவது வெளியில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாய்ஸ் வாங்கினாலும் சரி, அந்த வேறு எந்த ஒரு ஈவன் எஜுகேஷன் ரிலேட்டட் டாய்ஸ் எது வாங்கினாலும் எல்லாமே வேர்ல்டு லெவலில் எங்கேயுமே காஸ்ட்லி தான். ஒரு பிராண்டடான ஐட்டம் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட்டே வந்து குழந்தைங்க வந்து அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படுற குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இல்லைங்கிற நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறக்காண்டி இங்கே வந்து குழந்தைங்க வந்து என்னென்னலாம் வந்து விளாடுவாங்களோ, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைங்க என்னென்னலாம் வச்சு விளாடுவாங்களோ அதெல்லாம் வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லைப்ரரி இட் இஸ் நாட் அ ப்ரைவேட் லைப்ரரி, இட்ஸ் அ பப்ளிக் லைப்ரரி. ஆமாம், நீங்கள் யாருனாலும் சரி வந்து உள்ளே வந்து அக்சஸ் பண்ணலாம். வந்து கிட்ஸுக்கு தேவையான புக்ஸ்லாம் இருக்குது, விளாட்டு ஜாமான் இருக்குது. ரொம்பவே இது இந்த கல்ச்சரே வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. முக்கியமாக சொல்ல போனோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா வந்து எந்த ஒரு வித்தியாசமே தெரியல. இந்த லைப்ரரிக்குள்ளே வந்து பார்த்தோன்னே நானே கிட்டத்தட்ட ஒரு 10 நேஷ்னாலிட்டிஸை பார்த்துட்டேன், 10 நாட்டு மக்களை நான் பார்த்துட்டேன். பாகிஸ்தானு, பங்களாதேஷு, ஆப்கானிஸ்தானு, ஃபிலிப்பீன்ஸு, ஈஜிப்து, அப்புறம் நேபாள், நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரூஃபுக்கு கீழே வந்துட்டிங்கனாலே அப்படி எல்லாமே ஒரு ஈக்குவலாக தான் பார்க்குறாங்க. எல்லாருமே ஜாலியாக நல்லா பேசி பழகுறாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த லைப்ரரி பேர் வந்து அல் ஹோசன் கிட்ஸ் பப்ளிக் லைப்ரரி. ஆமாம், இது வந்து இதோட லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். ஸோ யூஏயில் வாழ்கிற தமிழ் மக்களோ ஒரு மலையாளி மக்களோ எந்த ஒரு இந்தியன்ஸ் வந்து அபுதாபிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக அவங்க குழந்தைகளை கூட்டுவாங்க, ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து இந்த குழந்தைங்க வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே வந்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வயலன்ஸுமே இல்லாமல் சத்தம் போடாமல் காமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. குழந்தைங்க விளையாடுற சத்தத்தை தவிர, குழந்தைங்க படிக்கிற சத்தத்தை தவிர வேறு எதுவுமே இங்கே இருக்காது. நம்ம அன்வான்டாக எதுவும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாது. எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸுக்கு போன மாதிரி இருக்குது. ஆமாம், நம்ம ஒரு கோயிலுக்கோ ஒரு மாஸ்க்குக்கோ ஒரு சர்ச்சுக்கோ போகும்போது எவ்வளோ ஒரு 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 பீஸ் ஃபீல் பண்ணுவோமோ அந்த பீஸை வந்து என்னால் இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எந்த ஒரு மக்களுக்கும் வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபெசிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரீயாக வாட்டர் கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுக்குறாங்க, கார் பார்க்கிங் ஃப்ரீ தான், எல்லாமே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஈவன்
உங்களுக்கு புக் எதுவும் தேவைப்படுது, உங்கள் குழந்தைங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி போய் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து தேவையான புக்கை எடுத்துகிட்டு வந்து குறிப்பிட்ட நாளுக்குள்ளே படிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும், நீங்கள் எமிரேட்ஸ் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த இடம். நீங்கள் மறக்காமல் இந்த அபுதாபிக்கு சிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா நிறையா வெளியில் வந்து அவுட்டோர் பிளேஸை சுற்றி பார்க்குறத விட நீங்கள் உள்ளே வந்து சுற்றி பார்க்குறது, இந்த இடத்துக்கு பப்ளிக் லைப்ரரிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைகளும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அறிவான பாதையில் வளருவாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறையா வேணும்னு நினச்சிங்கன்னா, என் பையன் வந்து டிஸ்டர்ப் இல்லை, குழந்தைங்க தானே, இது கிட்ஸ் லைப்ரரி இல்லை, அவங்கள ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. ஓகே, இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இது இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பயணம் ஜோஷ்வா. Don't forget to subscribe. Bye bye.